ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். சுட சுட இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக ஸ்பெக்டேட்டர் ரெக்வஸ்ட் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி ஃபுட்பால் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண பாருங்கள். மற்ற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் மேலும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களோட சஜஷனை கமெண்ட்டில் தெரிவிப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக என்ன பார்க்க போகிறோம்? ஸோ ISL Jan 31 அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்கமிங் அதாவது செகண்ட் ஹாஃப் ஆஃப் ISL பொறுத்த வரைக்கும் Jan 31 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த வருஷத்தில் மொதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜம்ஷத்பூர் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டு டீமே டாப் கீழே தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க போட்டி போட்டு மேலே வர பார்ப்பாங்க. டீமும் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எந்த டீம் ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ண போகிறாங்க செகண்ட் ஹாஃப் ஆஃப் ISL. ஸோ இதில் என்ன முக்கியமாக பார்க்கணும்னா, ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் ISL பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே 8 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு. பட் இப்போ செகண்ட் ஹாஃப் ஆஃப் ISL தேதி அதாவது நேரம் பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டிருக்கு. ஸோ எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா 7:30 ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டபுள் ஹெட்டராக இருந்தால் மொதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 8 மணி நம்ம ½ அன் ஹவர் மேட்ச் முடிஞ்ச பிறகு உட்கார வேணாம். ஸோ எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ISL பொறுத்த வரைக்கும். அந்த வருஷத்தில் சென்னையோட மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு மேட்ச் பற்றி நம்ம டீட்டெயிலாக அலசுவோம். ஸோ இப்போ ஓகே, செகண்ட் ஹாஃப் ஆஃப் ISL ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இன்டர்நேஷனல் பிரேக்னு ஒன்று இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சில் பார்த்தீங்கன்னா சரியாக மார்ச் 14th to 30th வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிரேக் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ISL போல் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ISL எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீம் பார்த்தீங்கன்னா FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸில் ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்ள போகிறாங்க. கிட்டத்தட்ட ஹோம்லேயும் சரி அவேலையும் சரி த சேம் டீம் எதிர்கொள்ள போகிறாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ISL இந்த இன்டர்நேஷனல் பிரேக் கண்டிப்பாக எல்லா டீமுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக கொடுக்கும். ஸோ எதனா இன்கன்சிஸ்டன்சியாக இருந்தால் ரிட்டன் பேக் டு ஃபார்முக்கு வரதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் ISL எப்படி மூவ் ஆக போகுது. ஏன்னா இதுதான் டிசைட் பண்ண போது ஃபைனல் யார் மூவ் பண்ணுவான்னு. ஒரு சில டீம்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் ISL அப்படியே விஸ்வரூபம் எடுத்து வருவாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் எந்த கிளப் பார்த்தீங்கன்னா திடீர்னு டாப்பில் வராங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? சூப்பர் கப் செமிஃபைனல் 2 நடந்திருக்கு. மும்பை சிட்டி அண்ட் ஒடிசா FC ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பக்கம் அந்த மேட்ச்சில் 3 ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது குர்க்ரேத்துக்கு 2 yellowன்றனால ஒரு ரெட் கார்டு. ஸோ மற்றபடி அதாவது நம்ம பெரரா டியாஸ்கோ சரி கிரிப்தஸ்க்கு சரி ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அது சின்ன சலசலப்பு வந்திருக்கும். ஸோ மற்றபடி இந்த மேட்ச்சை 1-0 கம்ஃபர்டபுளாக ஒடிசா வின் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். டியாகோ மொரிஷியோ பெனால்ட்டி மூலமாக ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி ஃபைனல் மூவ் பண்ணியிருக்காங்க. அந்த வருஷத்தில் இந்த மேட்ச் ஃபைனல் அதாவது சூப்பர் கப் 2024 ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசா ப்ளே பண்ண இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ Jan 28 இந்த மேட்ச் நடக்க இருக்குது சண்டே. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன தான் சென்னை ஃபேன் இருந்தாலும் பட் இந்த மேட்சை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக ஈஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசா FCயில் எந்த டீம் வின் பண்ணுவாங்க உங்களோட தாட் சொல்லுங்கள். ஈஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா துராந்த் கப் ஃபைனல் போனாங்க. மோகன் பகான் தோத்தாங்க. இப்போ ஒடிசா எதிர்கொள்ள போகிறாங்க. ஒடிசா ஒரு அன்பீட்டன் ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட தாட் சொல்லுங்கள், ஈஸ்ட் பெங்காலா ஒடிசாவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? இகாஸ் டீமாக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி AFC ஏஷியன் கப்போட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் காரணத்தினால Under 18 Under 20 நம்ம நல்ல கிராஸ் ரூட் டெவலப் பண்ணோம். ஸோ கோச்சஸ் அது மட்டும் இல்லாமல் காம்படிஷனாக ஹெவியாக மேக் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் AFC ஏஷியன் கப் Under 23 அவங்க மூவ் பண்ணால் தான் சீனியர் டீம் நல்லா இருக்குன்ற மாதிரி சூப்பர் அவரோட உண்மையை தெரிவிச்சிருப்பார். அந்த வருஷத்தில் AFF ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ எங்களோட அப்ரூவல் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாதுன்ற மாதிரி ஏதோ கம்ப்ளைண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஒரு வார்னிங் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களோட தாட் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் இந்தியன் ஃபுட்பால்னு சொல்லலாம் இகாஸ் டீமாக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அதாவது இப்போ ஒரு புது கோச் வந்துட்டால் நம்ம அப்போ பழைய டீம் அதே மாதிரி பழைய ஃபார்ம் வந்துருமா? ஸோ இல்லை ISL மாதிரி இல்லை ஃபாரின் பிளேயர்ஸை கொண்டு வந்து டீம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு இங்கே ஃபுல்லாக இந்தியன் பிளேயர்ஸ். ஸோ இந்தியன் பிளேயர்ஸை புரிஞ்சிக்கிட்டோம் எந்தெந்த பிளேயர்ஸ் என்ன மாதிரி ரோலில் ப்ளே பண்ணுவாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள பெட்டராக மூவ் பண்ணோம். அந்த வருஷத்தில் இகாஸ் டீமாக் பெட்டராக மூவ் பண்ணிட்டு வராரு. ஸோ கண்டிப்பாக இகாஸ் டீமாக் இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக ரொம்ப முக்கியமான பிளேயராக அதாவது கோச்சாக இருப்பார். ஸோ அவரோட தாட்டும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வார்னிங் கொடுக்குறது சரியா? உங்களோட தாட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸோ AFC ஏஷியன் கப்பில் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஸோ சின்க்ளேர் அவரை பார்த்தீங்கன்னா நம்ம செட் பீஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக அதாவது அப்பாயிண்ட் பண்ணியிருப்போம். நானும் அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட $10,000 அதாவது 8 லட்சம் கொடுத்துருக்காங்க இந்திய மதிப்பில் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருந்தாங்களா இந்தியன் ஃபுட்பால் டீம்? ஸோ கிட்டத்தட்ட 77 செட் பீசஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஆன் டார்கெட்டில் மூவ் ஆயிருக்குமே தவிர மற்றபடி செட் பீஸில் அந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணதில்லை. ஸோ என்னன்னா அவருக்கு இது வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் தான் அவர் ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு டோர்னமெண்ட்டுன்னு போனால் அப்போ ஒரு பிக் கோச்சஸ் நீங்கள் கொண்டு வரது இல்லாமல் இனிஷியலாகவே ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் வந்து பிளேயர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு பிளானோட மூவ் பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு டோர்னமெண்ட் போகிறீங்க டக்குன்னு ஒரு ஆள் கொண்டு வந்தீங்கன்னா அவர் எவ்வளோ தான் அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் அதில் திணிக்கிறது. ஸோ பட் அவரும் இதில் ரொம்ப முக்கியமான பங்கேற்காளராக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸில் இவரும் ஒரு ஆள். ஸோ முக்கியமான கேமில் இந்த மாதிரி ஒரு அவரோட இடத்துல அவரோட ஏரியாவில் எந்தனா மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அது அவரை தான் கேள்வி கேட்கணும். ஸோ அந்த வருஷத்தில் சின்க்ளேர் ஸோ அவரோட தாட் என்ன நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸோ கொல்கத்தா டாபி ஃபஸ்ட் ஆஃப் ISL பார்த்தீங்கன்னா நடந்திருக்காது. ஸோ வேர்ல்டு கப் மேட்ச் நடக்கிறதுனால போதுமான அளவு பந்தோபஸ்த் அதாவது போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்காதனால இந்த மேட்ச் நடக்க முடியல. பட் செகண்ட் லெக்லேயே 2 கொல்கத்தா டாபி நடக்க இருக்கும்னு சொல்லலாம். ஆல்ரெடி இப்போ ரீசெண்டாக துராந்த் கப்பில் அதாவது சூப்பர் கப்பில் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா டர்பி February 13th
அதாவது 3rd and March 10. ஸோ இந்த 2 மாதத்தில் ஒரு மேட்ச் நடக்க இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காக மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்தியன் ஃபுட்பாலில் உமன்ஸ் ஃபுட்பால் டீம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பார்த்தீங்கன்னா லாங்கம் சௌபா தேவி அவரை பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா ஸோ ஹெட் கோச்சாக நியமிக்கிறதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கமிட்டி பார்த்தீங்கன்னா Jan 25th அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்கள்லாம் ஜாயின் பண்ணி ஸோ இந்தியன் உமன்ஸ் டீமை பார்த்தீங்கன்னா யார் ஹெட் கோச்சாக நியமிக்கலான்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் மூவ் ஆயிருந்துச்சு. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கமிட்டி பார்த்தீங்கன்னா லாங்கம் சௌபா தேவி ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சீனியர் உமன்ஸ் டீமை பார்த்தீங்கன்னா அவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ AFC உமன்ஸ் சாம்பியன்ஷிப் 2 முறை அவங்க அதாவது ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1998 ஏசியன் கேம்ஸ் பேங்காக்கில் நடந்திருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவரோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீனியர் உமன்ஸ் டீமோட அசிஸ்டன்ட் கோச்சாகவும் செயல்பட்டுருக்கிற காரணத்தினால் கண்டிப்பாக இவங்களுக்கு மூவ் பண்ணலான்ற மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வரப்போகிறா ஒன்ஸ் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சௌபா இவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிக் ஸ்டார்ட் ஃபுட்பால் கிளப்க்கு கோச்சாக இருக்காங்க. கிக் ஸ்டார்ட் ஃபுட்பால் கிளப் பொறுத்த வரைக்கும் இந்தியன் உமன்ஸ் லீகில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பீட்டன் ஸ்ட்ரைக்கை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. 2nd பிளேஸில் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ப்ளூ டைகர்ஸஸ் ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2024 டர்க்கிஷ் உமன்ஸ் கப்பை பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கப்பு பார்த்தீங்கன்னா February 19 20 வரையும் நடக்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு இன்டர்நேஷனல் பிரேக் எடுத்து அங்கே மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா FIFA அதாவது டர்க்கிஷ் உமன்ஸ் கப்பை 2019 and 2021 ப்ளே பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 3rd டைம் மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆக்டிங் செக்ரட்டரி ஜெனரல் சத்யநாராயணன் என்ன சொல்லியிருக்காரு உமன்ஸ் டீமை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உமன்ஸ் டீமுக்கு பார்த்தீங்கன்னா அதிக எக்ஸ்போஷர் தேவைப்படுது. கண்டிப்பாக இந்த இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் மோர் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காரணத்தினால தான் டர்க்கிஷ் டோர்னமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்கள சென்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு குட் ஸ்டார்ட்டாக அமையும். அது மட்டும் இல்லாமல் அவர் கேர்ள்ஸ் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் யூரோப்பியன் எக்ஸ்போஷரை பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் உமன்ஸ் டீம்னாலும் நம்ம எதனால் இந்த கண்டென்ட் கிட்ட போனோம் அப்படின்னா ஸோ டெக்னிக்கல் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ண சௌபா அவங்க பார்த்தீங்கன்னா ஹெட் கோச்சாக வருவாங்களா. ஸோ ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றி உங்களோட தாட் என்ன நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்து ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸ் முக்கியமான பிளேயர்னே சொல்லலாம் குவாமே பெப்ரா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISL ஸ்டார்டிங்கில் ஒரு இன்கன்சிஸ்டன்ஸாக இருந்தார். பட் துரான் கப்லேயும் சரி அது மட்டும் இல்லாமல் ISL எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி கேமை ஷோ பண்ணிட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் கோல் ஸ்கோரும் ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ கலிங்கா சூப்பர் கப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கேம்பெயினில் சில இன்ஜுரி ஏற்பட்ட காரணத்தினால் அவரால் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் ISL ப்ளே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு நியூஸ் கிளம்பியிருக்கு. பட் ஒன்ஸ் கேரளா பிளாஸ்டர்ஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணால் நம்ம நம்பலாம். பட் இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் மாதிரி தான் தெரியுது. ஸோ குவாமே பெப்ரா இன்ஜுரி காரணத்தினால செகண்ட் ஹாஃப் ஆஃப் ISL மிஸ் பண்ணுறதாகவும் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் மிஸ் பண்ண போகிறாருன்ற மாதிரி ஒரு நியூஸ் கிளம்பியிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட தாட் சொல்லுங்கள். ஸோ குவாமே பெப்ரா நல்லா பண்ணிட்டு வந்தார். இப்போ அவர் இல்லாமல் இருக்கிறதுனால ஆல்ரெடி கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெடர் கிரின்ஸை பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணி அதாவது அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஐடியல் லோனாக்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக. ஸோ அந்த வருஷத்தில் இப்போ குவாமே பெப்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை தேடுவாங்களா இல்லை ஒரு இன்ஜுரியிலேருந்து மீண்டு ரிட்டர்ன் வந்துடுவாரா? இதை பற்றி உங்களோட தாட் சொல்லுங்கள். அண்ட் மேலும் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை சப்போர்ட் பண்ணுவீங்க. எதனா ஒரு சஜஷன் பண்ண முடியும்னாலும் கீப் ஆன் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு கண்டிப்பாக நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.